வணக்கம் மக்களே. சில படங்கள் ரிலீஸ் ஆகுறப்போ அதை நம்ம போய் தியேட்டர்ல பாக்குறப்போ, அதுவும் உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி படங்கள் பார்க்குறப்போ ஏதோ ஒரு வகையில அந்த படம் நம்மளை வந்து கலங்க வைக்கும். தியேட்டர் விட்டு வெளில வரப்போ ஒரு மாதிரி ரொம்ப பாரமா ஒரு சில விஷயம் நம்மளை நினைச்சு நல்ல வேலை நம்ம அந்த இடத்துல இல்லையே, நம்மளோட பாலிய பருவம் நம்மளோட பள்ளி பருவம் எல்லாமே நல்லா தான் இருந்தது, நம்மளோட இந்த வாழ்க்கை கூட நல்லா தான் இருக்கு, இந்த கஷ்டம்லாம் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வைக்கும். இந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த வாரம் நான் போய் பார்த்துட்டு வந்து, நான் மட்டும் உள்ள நிறைய பேர் என் கூட பார்த்தவங்க சரி, போய் பார்த்துட்டு வந்தவங்க சரி சொல்ற அந்த விஷயம் ரொம்பவே கலங்க வச்சிருக்கு அப்படின்றது தான். இந்த இயக்குனரோட முந்தைய படங்கள்ல எனக்கு நிறைய மாற்று கருத்து இருந்தாலும் இந்த படம் அது எல்லாம் உடைச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ நமது மாரி செல்வராஜ் அவர்களின் இயக்கத்துல உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் வெளிவந்திருக்கிற வாழை அந்த படம் தான். அந்த படம் அப்படி என்ன கலங்க வச்சது, என்ன விதத்துல கலங்க வச்சது எல்லாத்தையும் தான் அந்த ஷோல பார்க்க போறோம். ஸோ வாங்க ஷோக்குள்ள போலாம். இது நம்ம ஷோ ரீல் அந்து போச்சு. ஸோ வாழை உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் ஆனா இதுலயுமே கற்பனை நிறைய கலந்துதான் இந்த படத்தை அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இதோட ஒன்லைன் என்னன்னு பேசிக்கா பாத்தீங்கன்னா, ரெண்டு பசங்களோட வாழ்க்கை தான், சிவனிந்தா மற்றும் சேகர் அவர்களோட வாழ்க்கை தான். அவங்க பள்ளிக்கு போற நாட்களை தாண்டி விடுமுறை நாட்கள்ல வேலைக்கு செல்றது தான். அதுவும் வாழை தோட்டத்துல காய இருக்கிறதுக்கான அந்த வேலைக்கு போற இந்த ரெண்டு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி அவங்க வாழ்வியல்ல எவ்வளவு பெரிய மாற்றம் நடக்குது, அவங்க அந்த அந்த குழந்தை பருவத்தையே ஒரு ஏழ்மையில எவ்வளவு தூரத்துக்கு அது சிதைக்குது, அவங்க எவ்வளவு தூரத்துக்கு அதை இழக்கிறாங்க, இதெல்லாம் தான் இந்த படத்துல பேசியிருக்காங்க. ஆரம்பத்துல படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் போறப்பெல்லாம் நம்மளோட பாலிய பருவத்தை பள்ளி பருவத்தை நிறைய ஞாபகப்படுத்தும். இந்த 90களில் கடந்த அந்த நடந்த விஷயத்தை தான். ஸோ நம்ம டீச்சர் மேல இருக்கிற இந்த இன்ஃபெக்ஷன் தான் ரொம்ப அழகா காட்டி அவர் சொன்ன மாதிரி இந்த படத்துல காதல் இருக்கு, நகைச்சுவை இருக்கு, எமோஷன் இருக்கு, கண்ணீர் இருக்கு, கஷ்டங்கள், வேதனைன்னு எல்லா விதமான மனித உணர்ச்சிகள் அனைத்தையுமே இதுல கலந்துருக்காருன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்க முதல்ல அப்படின்னா இந்த படத்தோட கேஸ்டிங் தான். ஏன்னா ஒரு நார்மலா நம்மளோட கற்பனை கதையில கதாபாத்திரங்களை அவங்கள நடிக்க வைக்கணுன்றது அது அப்படியே நம்ம கண்முன்னாடி கொண்டு வர வைக்கின்றது ரொம்ப கஷ்டம். பட் இதை வந்து ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் வரும்போது அது அப்படியே இவங்க ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்ம அந்த சின்ன பசங்க பொன்வேல் மற்றும் ராகுல் அவங்க ரெண்டு பேருமே சிவனிந்தாவும் சேகராவே வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அவங்க பண்ற அந்த சின்ன சின்ன விஷயங்கள், அதுவும் முக்கியமா சிவனிந்தான ஒரு ஹீரோ தான், அவர் தான் இந்த படத்தோட லீடுன்னு சொல்லலாம். அதை தாண்டி சேகர் வந்துட்டு அங்கங்க பண்ற அந்த ஒன்லைனர் காமெடியா இருக்கட்டும், அவரோட பாடி லாங்குவேஜ், எக்ஸ்பிரஷன்ஸ், ஆக்ஷன்ஸா இருக்கட்டும், ஆரம்பத்துல நண்பரோட போடுற சண்டை, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் போய் சேர்றது, அதுக்கப்புறம் அவங்களோட அந்த வாழ்வியல ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. சிவனிந்தானோட அந்த எமோஷன்லாம் அந்த லாஸ்ட் 25 மினிட்ஸ் ஒரு பசி வந்து நம்ம கண்முன்னாடி எதையுமே நம்மளால உணர வைக்காது அப்படின்ற அந்த அந்த எமோஷன் அதை கேரி அவுட் பண்ணியிருப்பாரு. ஒரு வறுமையும் ஒரு ஏழ்மையும் அவங்களோட வாழ்க்கை எவ்வளவு தூரத்துக்கு சிதைக்குதுன்றத வந்து அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட ஆக்டிங் வந்து டாப் கிளாஸ்ன்னு சொல்லலாம். அந்த ரெண்டு பேருமே, அந்த ரெண்டு சின்ன பசங்க தான் முதல்ல. அதுக்கடுத்து அந்த படத்துல வந்து மற்ற கதாபாத்திரங்கள் சிவனேந்தன் அம்மா வந்த ஜானகியா இருக்கட்டும், திவ்யா துரைசாமி, வேம்புவா வந்த அவங்க அக்காவா அந்த திவ்யா துரைசாமியா இருக்கட்டும், கலையரசன் அவருக்கெல்லாம் வந்துட்டு ஏன் வந்து இன்னுமே பெரிய லெவல்ல அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்றது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான். ரொம்ப ஒரு 20 நிமிஷம் பண்றதா இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் பண்றதா இருக்கட்டும், மனுஷன் வந்து பின்னிட்டு போயிடுறாரு. அவங்களா இருக்கட்டும், திவ்யா துரைசாமிலாம் வந்து இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து அவங்க வாழ்நாளுக்கும் இந்த படம் அவர்களுக்கு பேச போறோம், அவ்வளவு அழகா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அழகிய லைலா நிக்கிலா விமல் ஒரு டீச்சரா பூங்குடி கதாபாத்திரத்துல வந்து அவ்வளவு அழகா நம்மளோட பழைய டீச்சர்ஸ், அந்த 90ஸ்ல படிச்ச பசங்களுக்கு தெரியும், அவங்க டீச்சர்ஸ் மேல ஒரு இன்ஃபாக்சுவேஷன் இருக்கும், அது எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும், அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்ற கதாபாத்திரத்தை கண்ணு முன்னாடி நிப்பாட்டியிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங்ல உண்மையிலேயே ரொம்பவே அழகா இருந்தது. அதுவும் அந்த ரெட்ரோ டான்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருந்தது, ரொம்பவே ரசிக்கிறபடி இருந்தது. ஸோ கதாபாத்திரங்கள் வரும்போது எல்லா விதமான கதாபாத்திரங்களும் நம்ம மனசுல நிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு கதாபாத்திரத்தை கூட நம்ம வந்து தவிர்க்க முடியாது, இது ஓகேன்னு நம்ம எல்லாம் சொல்லி எல்லாருமே அந்த ஊர்க்காரங்களை வந்து அத்தனை பேருமே சரி கதாபாத்திரங்களாவே வாழ்ந்திருப்பாங்க. வியாபாரியா இருக்கட்டும், அந்த புரோக்கரா வர கேரக்டர் அவரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க. ஸோ கேஸ்டிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கடுத்து இந்த படத்தை உண்மை சம்பவத்தை நடிப்பினாலும் கற்பனை கண்டிப்பா கலக்கணுன்றத அந்த திரைக்கதை வடிவில் நம்மள அப்படியே அந்த அந்த ஆரம்ப காட்சியில
நம்மள அந்த படத்துக்குள்ள கொண்டு போறவரு எண்டு முடிச்சு நம்ம அந்த இடத்துல இருந்து வெளியில வர வரைக்கும் நம்ம அப்படியே டிராவல் பண்ண வச்சிருப்பாரு. எந்த இடத்துலயும் நம்மள வந்து அப்படி இப்படி நம்மள நிமிர வைக்க மாட்டாரு. அப்படி இருக்கும் எல்லா விதமான எமோஷன்ஸுமே நம்மளுக்குள்ள கொண்டு வந்திருப்பாரு. ஸோ மாரி செல்வராஜோட சாரோட அந்த ஸ்கிரீன் பிளே ஒர்க் வந்து ரொம்பவே அழகா இருந்தது. அது இல்லாம சினிமாட்டோகிராஃபி அண்ட் தென் எடிட்டிங்காக இருக்கட்டும், அது ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுவும் ஆர்ட் டைரக்ஷன் அந்த டைம்ல உள்ள அந்த பழைய காலத்தில் உள்ள அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருந்து ஸ்கூல்ஸ்ல இருந்து அதுல பயன்படுத்தப்பட்ட அத்தனை விஷயமே ரொம்பவே அந்த காலத்திலே இருந்து எதுவுமே நிருடலா இல்லை, ரொம்பவே அழகா இருந்தது. ஸோ டெக்னிக்கல் வைஸுமே இந்த படம் ரொம்பவே மேக்கிங் ரொம்பவே அருமையா இருந்து சொல்லலாம். இதுக்கு இன்னொரு முக்கியமான முதுகெலும்புன்னு எனக்கு பிடிச்சதுன்னு சொல்றது இந்த படத்தோட இசை தான். பாடல்கள் படத்தோட டிராவல் பண்றப்போ நல்லா இருந்தது. ஆனா பின்னணி இசை, அதுவும் அந்த கடைசியா வர பாட்டெல்லாம் வந்து ரொம்பவே மனசை வந்து உண்மையா அந்த பாட்டை முடிஞ்சு தேட்டர் விட்டு எந்திரிச்சு வெளியே வர முடியாத அளவுக்கு அந்த படத்தோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருந்தது, இசையோட பாதிப்புமே அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ சந்தோஷ் நாராயணோட இசையுமே இதுக்கு மிகப்பெரிய ஒரு முதலம் தான். எனக்கு இந்த படம் வந்துட்டு எல்லாத்தையும் நான் ரிவ்யூல கொட்டவோ இல்லை சொல்லவோ ஸ்பாய்லர் ஆக்கவோ விரும்பலை. ஏன்னா இந்த மாதிரி படங்களை நம்ம திரையில போய் பார்த்து அந்த அந்த உண்மை சம்பவத்துல உண்மையாவே பாதிக்கப்பட்டவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், அந்த பள்ளி பருவத்துல பள்ளிக்கு போக வேண்டிய வயசுல போய் அந்த ஒரு இந்த மாதிரி கஷ்டத்துக்கு போய் அவங்களோட வாழ்வு வந்து எவ்வளவு சிதையப்படுது, நம்மளோட வாழ்க்கை எவ்வளவு வந்து லக்கின்றது தெரியும். அந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது எனக்கு என்னன்னா, என்னோட பள்ளி பருவத்துல நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி, இப்போ வரைக்குமே என் வாழ்க்கையில வந்துட்டு நான் எவ்வளவு அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கேன், கடவுள் என் வாழ்க்கையை எனக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுக்கு நன்றின்ற தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்குமே இந்த அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ ஒரு வகையில அந்த மாதிரி ஒரு வேலை விஷயத்துல அடிமைத்தனம் பண்ணி பள்ளிக்கு போக வேண்டிய பசங்களும் சரி, பள்ளிக்கு போய்கிட்டு இருக்கிற பசங்களுமே சரி, பார்ட் டைம்ல எவ்வளவோ பேர் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு சரியான ஊதியமோ அவங்களுக்கான அங்கீகாரமும் கிடைக்கலன்றதுதான் உண்மை. அது அந்த டைம்ல நடந்தது நம்ம கடந்து போகாம இன்னைக்கும் நம்ம டே டு டே வேலை பார்க்குற அந்த தினக்கூலிகளா வேலை செய்யறவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும், அவங்கள மரியாதை நடத்தினா போதும்ன்ற ரேஞ்சுக்கு தான் நம்மளுக்கு எனக்கே தோணுச்சு. நம்ம அப்படியே கடந்து போறோம். பட் அவங்க அந்த வாழ்க்கை பின்னணியில அவங்க எவ்வளவு கஷ்டத்தை துயரத்தை அனுபவிக்கிறாங்கன்றத வந்து ஒரு படத்துல ரொம்பவே வந்து நம்மளுக்கு புரியுற மாதிரி நம்மளுக்கு உணர்ற மாதிரி சொல்லியிருக்காருன்னு தான் சொல்லணும். எனக்கு இந்த படம் வந்துட்டு நான் ரிவ்யூன்னு சொல்றதை தாண்டி பிடிச்சிருக்கு பிடிக்கல இதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து எல்லாருமே போய் பார்க்கணும். எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். இந்த அவங்க வாழ்வியல இது எதுவுமே நடக்கலனாலும் அவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இந்த மாதிரி என் லைஃப்ல எதுவுமே நடக்கலப்பா, இந்த மாதிரி நான் எதுவுமே பார்த்தது இல்லை அப்படின்னா உங்க வாழ்க்கையை வந்து நீங்க கொடுத்து வச்சவங்க இந்த மாதிரி எனக்கு நடக்கலன்னு நினைக்கும். ஆனா இந்த மாதிரி எவ்வளோ லட்சம் பேருக்கு நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ வாழை வந்துட்டு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு வகையில ஒரு இம்பாக்ட் கொடுக்குன்றத நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். வாரி செல்வராஜ் அவர்களின் படம்னாலே தனித்துவமா இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு அது நிறைய முரண்பாட்டு கருத்து இருக்கு. பரியரும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஏகோபித்த நிறைய மாற்று கருத்து இருக்கு. பட் இருந்தும் இந்த படம் வந்து எனக்கு அவர் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லுவோம். இந்த படம் எந்த விதமான ஜாதி இதுவும் பூசாம, அவர் மேல எந்த ஜாதி சாயமும் பூசாம ஒரு அந்த வர்க்கத்துக்கான மக்கள் ஒரு ஒரு பள்ளி பருவத்துல குழந்தைங்களோட பாலிய பருவத்துல அவங்க சந்திக்கிற அந்த கஷ்டம், ஒரு ஏழ்மை, ஒரு பஞ்சம், ஒரு வறுமை, ஒரு குழந்தையோட வாழ்க்கையை எவ்வளவு தூரத்துக்கு சிதைக்குது, அவங்க குடும்பத்தை எவ்வளவு தூரத்துக்கு சிதைக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து இந்த படத்துல அவ்வளவு அழகா காட்டியிருக்காரு. ஸோ அதுக்காகவே இந்த படத்துக்கு போகணுன்றது தான். இது விமர்சனத்தையும் தாண்டி என்னோட தனிப்பட்ட கருத்து தான். ஸோ வாழைக்கு நான் வந்து 100க்கு வந்து நான் 100 கொடுப்பேன். இதுல 100 என்னடா ரொம்ப கொடுக்குற தப்பே இல்லை. அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குங்க. நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மேக்கரா பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு ஆடியன்ஸா பார்த்தாலும் சரி, கண்டிப்பா இந்த படம் உங்க லைஃப்ல இம்பாக்ட் கொடுக்கும். எனக்கு கொடுத்துச்சு. ஸோ எனக்கு என்ன கொடுத்துச்சோ நான் அதை தான் சொல்றேன். டெஃபினட்டா இது தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ஒரு படம், போய் பாருங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே. மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு திரைப்படம், வேற ஒரு விமர்சனம், வேற ஒரு முன்னோட்டத்தோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் விஜய் கிராதகன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற என்ன பெட்டரா பண்ணுன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.